வணக்கம் மக்களே. லைஃப் எபிசோட் 7. இன்னைக்கு சண்டே பாருங்க, பசங்கெல்லாம் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாட வந்துட்டாங்க. இன்னைக்கு சம்மந்தமே இல்லாத டைமில் சன்லைட் வாங்கிட்டு நமக்கு விட்டமின் டி கிடச்சிருச்சுன்னு சொல்லி பெருமைப்பட்டேன். பட் ஆக்சுவல் விட்டமின் டியே மார்னிங் 10லிருந்து 2 மணிக்குள்ள தான் இருக்குமா. கூகுள் அண்ணாச்சி தான் சொன்னார். நைட்டு ஊற வச்சிருந்த சுண்டல் எடுத்து மார்னிங் அவிச்சிட்டு 2 முட்டையும் வேக வச்சுட்டு ஜம்முன்னு குளிச்சுட்டு வந்து ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டேன். 2 முட்டையை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு சுண்டலும் கொஞ்சமாக சாப்பிட்டேன். எனக்கு டோண்டு மில்க் இல்லை, ஏன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஒன்ஸ் அப்பான டைம் நம்ம எல்லாருமே மிட் வீக்கில் ஸ்கூல் போகிறதுக்கே அழுதுருப்போம். ஆனால் இன்னைக்கு சண்டே வந்து ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா பெருமையாக தான் இருக்குது. ரேபிடோ கூட ஏறி ஆஃபீஸ்க்கும் வந்துட்டேன். வேலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான். வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இந்த இளநீ நான் வாங்கினது இல்லை, அபிஷேட்டா வாங்கினது. ஆர்கானிக்கான இளநீ குடிச்சு பழகுங்க, ஏன்னா அதான் உடம்புக்கு நல்லது. ரொம்ப நாளாக நம்ம கிட்ட ஹெட்ஃபோன்ஸ் இல்லை. ஜெப்டோல வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஆர்டர் பண்ணேன். இந்த ஹெட்ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாடல் சூப்பராக இருந்தது. பசங்களோட அப்படியே சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு தென் அகைன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு எங்கே போகலான்னு யோசிக்கும் போது தான் ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஹைதராபாத்தில் தமிழ்நாடு ஃபுட் வந்து மதுரை மெஸ்ன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் கிடைக்கும். அங்கே வந்து சீரக சம்பா பிரியாணி நம்ம ஊர் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். ஒரு 65 பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணி ஜம்முன்னு ஃபுல் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சேன். கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஆர்கானிக்கான மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட மனசே இல்லை. அப்படி ஃபுல் கட்டிட்டு மச்சி சூப்பரான காஸ்டியூம் போட்டிருந்தான். அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு பசங்களோடய அப்படி பேசிட்டு சண்டே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு. நைட் வந்து எனக்கு ப்ரஷ் பண்ணுற பழக்கம் உண்டு. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்களும் ப்ரஷ் பண்ணிட்டு தூங்கி பாருங்க, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சேன். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கும் போர் அடிக்கும். நல்லதே நடக்கும் மக்களே, சந்தோஷமா இருங்க. அப்படியே அந்த ஃபாலோ. குட் நைட்.